நமஸ்தே. இந்த வீடியோல விஷாரத் உத்ராத்தோட क्वेश्चन பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சந்தர்ப்ப சாகித்ய வாக்கிய கீஜி இருக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பர் பாருங்க. இதுல எந்த லெசன்ல இருந்து கேக்குறாங்க? லெசன் 1ல இருந்தும் லெசன் 4ல இருந்தும் ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. சோ அப்போ இந்த பேசேஜ் படிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? லெசன் 1 to 4 நீங்க நல்லா தரவா படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால எழுதிட முடியும். இது லெசன் 2ல இருந்தும் லெசன் 4ல இருந்தும் கேக்குறாங்க. இது என்னது? இதையாவது நல்லா படிச்சுக்கோங்க. இதை ஒரு வாட்டி என்ன பண்ணுங்க, நல்லா படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்டானது. சரியா? லெசன் 4ல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த செகண்ட் இது எழுதணும் அப்படின்னா லெசன் 6ல இருந்து கேட்டிருக்காங்க. இது லெசன் 5ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 4 வரையும் ஆல்ரெடி படிச்சுட்டோம். இப்போ லெசன் 6 5 6ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 5 6 படிச்சிட்டிங்கன்னா செகண்ட் இது ரோம் லெட்டரை எழுதிடலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன் உருது பத்தியா இருக்கு இல்லையா, அதுல வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ல உருது பத்தியால ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து கேட்கறாங்க. ஸோ இப்போ உருது பத்தியால ஃபர்ஸ்ட் 3 லெசனை வந்து நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் எழுதிடலாம் உருது பத்தியால. அடுத்தது இ பாருங்க, இ ரோம் லெட்டர்ல கபீர்தாஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. கபீர்தாஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது 6th 1 கொடுத்துருக்காங்க. கபீர்தாஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ கபீர்தாஸ் நம்ம இது இல்லாம உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேசேஜும் இருக்கு இல்லையா, ஸோ அதனால கபீர்தாஸ்ல இருந்து நீங்க இதை ஃபர்ஸ்ட் 1 படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 படிச்சிட்டீங்கன்னா இந்த பேசேஜ் எழுதிடலாம். அடுத்தது செகண்ட் ரோம் லெட்டர் ஊ பாருங்க. ஊ வந்து பஞ்சவட்டியில இருந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன்னும் 10th ஒன்னும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் 1 5th 1 கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலா 1 to 5 வந்து நல்லா தரவா படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால ஊ வந்து என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். ஊ வந்து 1 to 5 படிச்சிட்டீங்கன்னா ஊ அட்டன் பண்ணிடலாம். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் 1 என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 1க்கு லெசன் 4 வரையும் படிச்சுக்கணும். செகண்ட் 1க்கு 5th 6thல இருந்து கேட்பாங்க. அடுத்தது இ வந்து உருதுல இருந்து ஃபர்ஸ்ட் 3 லெசன் படிச்சுக்கோங்க. கபீர்துல இருந்து 1 கேட்கறாங்க. அடுத்தது ஊக்கு வந்து பஞ்சவட்டியில இருந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க, 1 to 5 லெசனை படிச்சுக்கிட்டீங்க. ஊ எழுதிடலாம். அடுத்தது பாருங்க, தோஹேல வந்து மொத்தம் 4 எழுதணும். 3 வந்து கபீர்லயும் ரஹீம் 3யும் கொடுப்பாங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுமே படிச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா கபீர்தாஸ் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எது படிச்சாலுமே 3 படிச்சுக்கோங்க. சரியா? விட்டுட்டு படிக்காதீங்க. அது இல்லைன்னா இந்த 12மே நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 12 நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதுல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அடுத்தது கவி பரீட்சை தேத்தே ஹுயே கிசி ஏக் கவிதா கா சாராங்ஸ். இது ஃபர்ஸ்ட் 3 லெசன் படிச்சுக்கோங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க? லெசன் 1 லெசன் 4 லெசன் 1 கேட்டிருக்காங்க. லெசன் 1 லெசன் 3 லெசன் 5 கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 லெசன் படிச்சிட்டிங்கன்னா ஒன்னே ஒன்று தான் எழுதணும். ஏக் கவி எழுதிடலாம். அடுத்த சாராங்ஸ் எழுத சொல்றாங்க. 1 to 3 உருதுல 1 to 3 படிச்சுக்கிட்டீங்க. ஆல்ரெடி ERCக்கும் படிச்சிருக்கணும். எஸ்ஏக்கும் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எனி 1 எழுதிடலாம். இதுல எது கேட்டிருக்காங்க பாருங்க, லெசன் 1 லெசன் 2 லெசன் 5 கேட்கறாங்க. அது பஞ்சவட்டியில இருந்து லக்ஷ்மணும் சூர்பனக்காவும் இம்பார்ட்டன்ட். எனி 1 கண்டிப்பா கேட்பாங்க. சரியா? லக்ஷ்மண் ஆர் சூர்பனக்கா வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். இது வேற இது வேற. ஸோ அதனால கேரக்டர்ஸ் படிச்சுக்கோங்க. சூர்பனக்கா ஆர் லக்ஷ்மண் ரெண்டுத்துல எனி 1 கண்டிப்பா கேட்பாங்க. 6th 1 ராம் ஆர் சீதா 2 படிச்சுக்கோங்க. எனி 1 கேட்பாங்க. ராம் தான் இம்பார்ட்டன்டா கேட்டிருக்காங்க ரெண்டுத்துலயும். ராம் ஆர் சீதா ரெண்டுமே படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால இந்த ஃபர்ஸ்ட் பேப்பரை ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். பேப்பர் 2 பாருங்க. அவதரணம் का संदर्भ साहित्य व्याख्या कीजिए. 4 எழுதணும் இல்லையா? இம்பார்ட்டன்ட் வந்து ஃபர்ஸ்ட் 1 6th 16th 23 26 11 17. சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 6 16 23 26 11 17. சரியா? அதுதான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 11th 1 6th 16th அடுத்தது வந்து 23யும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் 1 6th 23 26 17 கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चन पेपरல இது 11. அடுத்தது வந்து दो अवतरणों का संदर्भ साहित्य व्याख्या कीजिए. இது வந்து 4 கொடுத்திருக்காங்க. இதுல 2 எழுதணும். சரியா? இதுல 4 கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு இதையாவது அட்லீஸ்ட் படிச்சுக்கோங்க. அடுத்து த்ருவசாமினி இருக்கு, ராமகுப்த் இருக்கு. இது ரெண்டு இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ். இதுல இருந்து கேட்கறது வாய்ப்பு இருக்கு. 2 கொஸ்டின் பேப்பர்லாம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. த்ருவசாமினி ராமகுப்த். ஸோ தேர்ட் இது படிச்சுக்கோங்க. 4th 1 டிப்பனி வந்து இம்பார்ட்டன்ட் 4. இதுலயும் 4 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏகாங்கிக்க ஆலோசனை வந்து ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே ஃபர்ஸ்ட் 3 வந்து படிச்சுக்கோங்க. படிச்சுட்டீங்கன்னா எனி 1 வந்துடும். டிப்பனி பொறுத்தவரை 4 கொடுத்துருக்காங்க.
அடுத்தது இதில் வந்து ஒரு 4 கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது பிரசனம் का उत्तर लिखिए 1 to 5 லெசன்லேருந்து படிச்சுக்கோங்க. இதில் இந்த 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் 2 கொஷின் டிப்பணிலேருந்து 1 to 5 படிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கொஷினாவது தரவை படிச்சுக்கோங்க. புரிஞ்சா? கொஷின் பேப்பரை வச்சியாவது முதல் கொஷின் பேப்பர் படித்து முடிச்சுட்டுங்க. அப்புறமா வந்து உங்களுக்கு என்ன பண்ணுங்க, மீதி இருக்கிறத படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். சரியா? ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? विशारद उत्तरात धन्यवाद.